வணக்கம். எங்களது வடமாகாணத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைவாக இந்த 87 வழித்தடங்களில் தனியார் பேருந்து நிலையம் சென்று சேவையாற்றுகின்றதை அவர்கள் நிறுத்தி நாங்கள் ஆரம்ப காலத்தில் எவ்வாறு சேவையாற்றினோமோ அதே மாதிரி சேவையாற்றுமாறும் அவர்கள் கலந்து ஆலோசித்த பின்னர் எமக்கு அந்த தீர்வினை தந்த பிறகு அதனை நாங்கள் எங்களுடைய சாரதி காப்பாளர்கள் நிர்வாகங்களுடைய அதனை பரிசீலித்து அது எங்களுக்கு நடைமுறைக்கு வருமாக இருந்தால் அந்த சேவையை செய்வோம் என்றும் நாங்கள் அவர்களுக்கு 2 நாள் டைம் கேட்டதுக்குறாங்க. நீங்கள் அவ்வாறு இல்லை, உங்களுக்கு எத்தனை நாளும் வேணுமென்றால் டைம் தாரோம். நாங்கள் நீங்கள் உங்களோட பிரச்சனையை கிளியர் பண்ணி எடுத்து போட்டு எங்களோட ஒரு மீட்டிங் கொண்ட போடுங்க. மீட்டிங் கொண்ட போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சொல்கிற முடிவுக்கு எங்களோட நிர்வாகம் எங்களோட சாரதி காப்பாளர் ஓமென்று சொன்னால் அதுக்கு பிறகு நாங்கள் சேவையாற்றுவோம் என்றும் இந்த நிமிஷத்திலிருந்து நாங்கள் எமது சேவையை அனைத்து இடங்களுக்கும் மேற்கொள்கின்றோம் என்றும் கொழும்பு 87 வழித்தடங்களுக்குரிய சேவை எமது பழைய எவ்வாறு நாங்கள் முதலில் சேவையாற்றினோமோ அதே போல் எமது சிபிஎஸ் கொழும்பு பஸ் ஸ்டாண்டிலிருந்து ஆரம்பித்து அங்கே எமது நேரக்கழிப்பாளர் நேரம் போட்டு எமது வழித்தடங்களூடாக நாங்கள் செய்வோம் என்றதை நாங்கள் இந்த நேரத்தில் கொண்டிருக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி.